நாம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 2 Chronicle chapter 26. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே யோசபாத்தும் யூதா ஜனங்களும் பெராக்காவிலே ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். பெராக்கான்னா துதி அல்லது ஆசீர்வாதம் என்று ஹீப்ரூவில் மீனிங்கில் இருக்குது. இட்ஸ் அ வேலி ஆஃப் பெராக்கா, வேலி ஆஃப் பிளஸ்ஸிங், வேலி ஆஃப் ப்ரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்தார். அதாவது அங்கே அந்த லேவியன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா 3 தேசத்திலேருந்து வந்திருக்காங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார்கள் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. யூதாவை அழிக்கும்படிக்கு அவங்க வராங்க, வந்து அங்கே நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்து யோசபாத் பயந்ததாக நாம் வேதத்தில் இங்கே பார்க்க முடியும். அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. நிச்சயமாக பயம் இருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட அவ்வளோ பெரிய சேனை கிடையாது. 3 தேசத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களிடத்துல படை இல்லை, ஒன்றுமே இல்லை. எனவே அவங்க பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இப்போது நம்ம ஜெபித்தோம் பாருங்கள், ஊழியத்துக்கு போகிறாங்க, அடிக்கிறாங்க, போகிறாங்க, அதெல்லாம் நடக்கும். கடைசி நாட்களிலே நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம ரொம்ப பயப்படுறதுக்கு இல்லை. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, திட்டுறாங்க, நாங்கள் அதனால் சுவிசேஷம் சொல்ல மாட்டோம், அப்படியே முடங்கி இருப்போம், இல்லவே இல்லை. இங்கே ஆண்டவர் இந்த காலை வேளையில் யூதா மக்களுக்கு, யோசபாத்துக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நமக்கும் சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. அங்கே பெரிய ஒரு வெற்றியை அவர் கொடுக்கறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால தான் பெராக்கான்னு பேரிடுறாங்க. அது ஒரு இடம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், கர்த்தரை துதிக்கிற இடம் என்று அங்கே சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை இதிலிருந்து நாம் சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வெற்றியை அவர்கள் எப்படி பெற்றார்கள்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலத்தேசத்தார்கள் வந்து அவங்கள சரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பொழுது யோசபாத்தும் அவனுடைய நாட்டு மக்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறாங்க. அப்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்போது ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். இவங்க யுத்தம் பண்ணலை. அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார் அவங்களே ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு அங்கே இறந்து போனதை வேதத்திலே பார்க்கிறோம். இது நடக்கவே முடியாத ஒன்று, நம்மளால் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு வெற்றியாக இருக்கிறது. இது ஆண்டவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இப்போது இந்த ஒரு வெற்றியை அவங்க எப்படி பெற்றார்கள்? வாட் டிட் தே டூ ஃபார் திஸ் விக்டரி அப்படின்னு நான் 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடினார்கள். தே கேதர் டுகெதர் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். அவங்க 3 பேர் 3 நாட்டில் இருந்து விரோதிகள், எதிரிகள் வந்து அவங்கள பாளைய சுற்றி சூழ்ந்துருக்கிறாங்க. இவங்களை அடுத்தது அட்டாக் பண்ணி இவர்களோடு சண்டையிட்டு இவர்களை அழிக்க போகிறாங்க. அது ரொம்ப எளிதான காரியம். இவங்க அழிஞ்சிருவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட அவ்வளோ படைபலம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் யோசபாத்தும் அவனுடைய நாட்டு மக்களும் என்ன செய்தார்கள் என்றால், கேம் டு தி ஹவுஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, நீங்கள் பின்னாடிலாம் படித்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாரும் வந்து நின்னதாக பார்க்குறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க பிரியமானவர்களே. நான் வாசிக்கிற 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லா பட்டணத்திலிருந்து எல்லா ஜனங்களும், ஆல் பீப்புள், தே கேம் டு தி ஹவுஸ் ஆஃப் த லார்ட். பாருங்க, ராஜா சொல்றாரு, நம்ம சுற்றிலும் 3 நாட்டினுடைய விரோதிகள் வந்துட்டாங்க, நாம் அழிஞ்சு போறது உறுதி, நாம் நிச்சயமா சண்டையிட முடியாது, அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது. எனவே வாங்க நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிடுவோம், அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே கேதர் டுகெதர் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். முதலாவது அவங்க அதை தான் செஞ்சாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து அதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாமும் கூட பாருங்க, நமக்கு பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, வீட்டில் அநேகர் முடங்கிடுறோம். நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பாஸ்டர்கிட்ட போக மாட்டேன், நான் ஜெபத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். இல்லவே இல்லை. The Spirit of God is telling you, go to the house of the Lord.
கோ டு த ப்ரேயர் ஹவுஸ். நீங்கள் அங்கே போகணும்னு தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இங்கே யோசபாத்தும் அவனுடைய நாட்டு மக்களும் அதை தான் செஞ்சாங்க. they gathered in the house of the Lord. they came to the house of the Lord. they had problems. they were surrounded by 3 countries enemies. 3 நாட்டினுடைய விரோதிகள், அவங்க சேனைகள், பெரிய சேனைகள் வருது. அம்மோன், மோவாபு, சேயீர் மலையிலிருந்து எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. இவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆனால் ஒன்று செஞ்சாங்க, அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவங்க எல்லாம் ஒருமுகப்பட்டு they gathered together, ஒருமனப்பட்டவர்களாக போனாங்க. ஒரு பிரச்சனை வரும்பொழுது, குடும்பத்திலையா இருக்கட்டும், சபைக்கா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நாம் உடனே தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஒதுங்கிறதோ பதுங்கிறதோ நம்முடைய வாழ்க்கைக்கு அது அழிவை கொண்டு வந்து விடும். அது சத்ருவானவன் செய்கின்ற காரியம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். we should go to the presence of God when we have problems, when we face tribulations, when we face problems in our life. we should go to the house of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் போகணும். அதை தான் இங்கே யோசபாத்தும் அவனுடைய நாட்டு மக்களும் முதலாவதாக செய்தார்கள். ரெண்டாவதாக அவங்க என்ன செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். தங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள். அவங்க அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, முதலாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அழிவு காத்து கொண்டு இருக்கிறது. உடனே அவங்க என்ன தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தாங்க. 2 பேர் 2 பேர் வராமல் இருக்கிறது இல்லை. நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு 2 பேர் வருவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போல். அப்படி இல்லை, அவங்க எல்லாரும் ஒன்றா வந்தாங்க. குழந்தைகள் கூட நின்னதான் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிரியமானவர்கள். ரெண்டாவதாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரிடத்துல அவர்கள் முறையிட்டார்கள். அவங்க பிரச்சனையை ஆண்டவரிடத்துல தெளிவாக சொல்லுகிறதை பாரு. ஆண்டவருக்கு தெரியும், he knew their problems. ஆனால் இவங்க சொல்கிறத அங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே. அவங்க முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். Lord, I don't have strength to face these situations, face these problems. என் வாழ்க்கையில் இப்போ போய் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, என் பலனெல்லாம் போயிடுச்சு. ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றார், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். உங்க முன்னாடி இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு பிரியமானவர்களே. என்னால் நிறைய சொல்ல முடியும். நீங்கள் வந்தீங்கன்னா என்னால் நிறைய புலம்ப முடியும். என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நெகட்டிவ்ஸாக போயிட்டுருக்கு, என் வாழ்க்கையில் நான் நினச்சது நடக்காமல் போயிட்டுருக்கேன். We are also going through struggles, we are also going through worries. ஆனால் இங்கே யோசபாத்து சொல்கிறாரு, நாட்டு மக்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு பலனில். அதே போல தான் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. The same situation, so many people you may go through it. ஆண்டவரே, we don't know Father what to do. இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி சந்திக்கிறது, இதில் நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறது, இதை செய்யலாமா வேண்டாமா? We don't know Father, we don't know. எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. அவங்க உண்மையை சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவரிடத்துல அப்படியே உள்ளத்தில் இருக்கிறத சொல்கிறத பார்க்கலாம். நம்ம மனுஷர்கிட்ட சொல்ல முடியாதுங்க. மனுஷர்கிட்ட போய் உண்மையை சொல்ல முடியாது. அவங்க கேலி பேசலாம், கிண்டல் பண்ணலாம். சில சமயங்களில் நம்ம பார்த்து ஒதுங்கி கூட போகலாம். எப்பப்பாரு புலம்பிக்கிட்டே இருக்கான். நம்ம பிரச்சனைகளை ஈவன் நம்ம மனைவிகிட்டையோ கணவர்கிட்ட கூட தொடர்ந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், அவங்களுக்கே வெறுப்பாயிடும். என்ன எப்பப்பாரு நெகட்டிவாக பேசுகிற, எப்பப்பாரு புலம்பிக்கிட்டே இருக்க, விசுவாசமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், யோசபாத்தும் அவனுடைய யூதா மக்களும் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, இந்த விரோதிகளை எதிர்க்க எங்கள்கிட்ட பலன் இல்லை ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் என்ன செய்யறதுன்னே எங்களுக்கு தெரியல. we don't know father. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே.
அதனால அடுத்தது சொல்றாங்க, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உண்மை பார்க்குறோம்ப்பா. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். நம்ம கஷ்டங்களை, நம்ம பிரச்சனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, வேதனைகளை ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்களே, அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைப்பா, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், எனக்கு முடியல ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என் குடும்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைக்காக நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்குறேன்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுக்கு தங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினார்கள். மூன்றாவதாக அவர்கள் என்ன செய்தார்கள்னா, நான் 21-22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு யோசபாத் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மூன்றாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க பாட்டு பாடினாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஸ்தோத்திர பாடலை பாடினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் பொழுது, வியாதிகள், சோதனைகள், எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக அதை முயற்சி பண்ணணும். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அவர்கள் சங்கிலியாலே கட்டப்பட்ட பொழுது ராத்திரியில் அவங்க பாடி துதித்தார்கள். அங்கே பெரிய ஒரு பூகம்பம் வந்தது, சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நாம் பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறவராயிருக்கிறார், நம்முடைய தோல்வியை மாற்றுகிறவராயிருக்கிறார், நம்முடைய வியாதியை மாற்றுகிறவராயிருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தருகிறவராயிருக்கிறார். அது நம்மால கற்பனையே செய்ய முடியாது. நீங்க பாருங்க, ஒரு அம்மோன், மோவாப், சேயீர் மலையிலேருந்து 3 கண்ட்ரியிலேருந்து நிற்கிறாங்க. இவங்க ஒரு சின்ன கூட்டம், யூதா. ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஒன்றுமே கொஞ்ச நேரம் கூட ஆகாது இவங்களை அழிக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே போய் அவங்க அவங்களுடைய சூழ்நிலையை சொன்னாங்க அப்படியே. அதனால தான் நம்ம பிலிப்பியரில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எஸ், தட் இஸ் அவர் டியூட்டி. When we have problems, when we have troubles in our life, we should go to the presence of God. We have to pray with supplications. Then we have to sing and praise his name. அவருடைய நாமத்தை நாம் துதிக்கணும். இங்கே யூதா அதை தான் செஞ்சாங்க. அங்கே பாட்டு பாடினாங்க, துதிச்சாங்க, முன்னாடி போனாங்க, பின்னாடி அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் போர் வீரர்கள் போனாங்க. ஆனால் இவங்க போய் அவங்கள ஒன்றும் முறியடிக்கல. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பலன் இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இது இருக்கும், நமக்கு நம்முடைய அனுபவத்தில் இருக்கும். நம்மகிட்ட காசு இருக்கும், ஆனால் நம்மால் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்மகிட்ட செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும், ஆனால் நம்மகிட்ட பலன் இல்லாமல் இருக்கும். பிரியமானவர்களே, இங்கே ஆனால் யூதா அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. பலனும் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் நீங்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். இதுதான் ஆண்டவரே, என் சூழ்நிலை இதுதான், என் குடும்பத்தில் இதுதான் சூழ்நிலை. வறுமை இருக்கலாம், சரியான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், கணவருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் எப்போவுமே கஷ்டம் 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 என்று இருக்கலாம், எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். தேவனுடைய சமூகத்திலே போய் ஆண்டவரிடத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லுவோம், பாடி துதிப்போம். Let us sing and praise his name. God will surely deliver us. அந்த ஒரு விடுதலை தான் பெராக்கா. அது வேலி ஆஃப் பிளஸ்ஸிங், அது ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு, அது துதியின் பள்ளத்தாக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும், பலனே இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே செய்ய முடியல, அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம்.
ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். அவருடைய பாடல்களை பாடுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பெராக்கா என்று சொல்லுவோம், எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுவோம். எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளே இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், சபையில் கூட நம்ம சொல்லுவோம், பெராக்கா, வேலி ஆஃப் பெராக்கா, வேலி ஆஃப் பிளஸ்ஸிங், வேலி ஆஃப் பிரைஸ். நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருப்போம். எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.